தற்பொழுது பாரதி ராஜாவின் சீடர்களில் மிக முக்கியமானவரும் மிக அற்புதமான ஒரு இயக்குனர், பத்திரிகையாளர் என சினிமா திரையினுடைய மிக முக்கிய அடையாளங்கள் ஒன்றாக இருக்கும் இயக்குனர், நடிகர் என பன்முகங்களை கொண்ட சித்ரா லட்சுமணன் நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பாரதி ராஜாவின் மறைவு திரையுலகிற்கே ஈடு செய்ய முடியாத இழப்பு. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் சார். வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற அந்த கரகரத்த குரலை இனிமே கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போதே நெஞ்சம் பதறுகிறது. தமிழ் சினிமாவில் ஒரு கிராமத்திலிருந்து வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு மகா கலைஞன் தான் பாரதி ராஜா. அவர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா மேல அவருக்கு இருந்த அந்த ஆர்வமும் கலை தாகமும் தான். திரைப்பட தொழில்நுட்பங்களை அவர் எந்த கல்லூரியிலும் பட்டதாக யாரும் சொல்ல முடியாது. ஆனா அவருடைய படங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருந்தது எல்லாருமே பார்த்தோம். கிராமிய படங்களை இயக்கிய அவர் சிகப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கிய போது அவரால் அந்த சிட்டி படத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் சினிமா உலகிலே இருந்த பலருக்கு இருந்தது. நான் கண்கூடா பார்த்திருக்கேன். பலர் அதை பற்றி விமர்சனம் பண்ண நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்க எல்லாருடைய விமர்சனத்தையும் பொடி ஆக்கினார் பாரதி ராஜா. அதுக்கு காரணம் அவற்று இருந்த அந்த திறமை, அசாத்திய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எல்லாம் இல்லைன்னா அத்தனை புதுமுகங்களை அவரால் சினிமாவுலத்தில் அறிமுகம் பண்ணியிருக்க முடியாது. தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா பரம்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கலைஞர்கள் நிச்சயமா அந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த சாதனையெல்லாம் அவ்வளவு யாராலையும் அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. திரை நட்சத்திரங்களை அறிமுகம் பண்ணது மட்டும் இல்லாம பல தொழில்நுட்ப கலைஞர்கள், அதாவது பல சாமானியர்களுக்கு சினிமால அடையாளம் தேடி தந்த ஒரு மாமனிதன் தான் அவர். இன்னும் சரியா சொல்லணும்னா சினிமா உலகத்துல ஒரு காலகட்டத்துல யாருமே அடியெடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இரும்பு கதவுகளால் மூடப்பட்டிருந்ததுதான் தமிழ் சினிமாவில். அந்த இரும்பு கதவுகளை சாமானியர்களுக்காக திறந்து விட்டதுல பாரதி ராஜாவுடைய பங்கு வந்து மகத்தானது. எவ்வளவு நட்சத்திரங்கள் ராதிகா தொடங்கி தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய ஆளுமையாக இன்று வரையில இருக்கின்ற ராதிகா, ரேவதி, ராதா, சுகன்யா, எத்தனை பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேரை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கதாநாயக நடிகள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கதாநாயகன் கார்த்திக். அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகன் அறிமுகப்படுத்தினாரு. நடிப்பை பத்தி எந்த ஒரு ஆர்வமும் இல்லாத இந்த பாண்டியன் அப்படின்ற ஒரு வாலிபனை என்னுடைய மண்வாசன படத்தை அறிமுகப்படுத்தினாரு. அந்த பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பாண்டியனுக்கு நடிக்கணுன்ற ஆர்வமும் கிடையாது, சினிமாவில் சேரணுன்ற எண்ணமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ஹீரோவாக்கி அதற்கு பின்னாலே அவன் 85 படங்கள்ல கதை நடிக்க காரணமா இருந்தவர் அவர் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய அந்த அசாத்திய தன்னம்பிக்கைய பார்த்து ஆச்சரியப்படாம இருக்க முடியல. நடிகர் திலகம் சிவாஜியோடு இணைந்து முதல் மரியாதை அப்படின்னு ஒரு முத்திரை படத்தை தந்தார். சிவாஜியினுடைய திரை வாழ்க்கையிலும் சரி, பாரதி ராஜாவுடைய திரை வாழ்க்கையிலும் சரி மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அது. இந்த ஜானர் தான் அப்படின்னு கிடையாது, பல ஜானர். எந்த மாதிரி படத்தை தொட்டாலும் அவர் வந்து அவருடைய அது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா பொம்மலாட்டம் திரைப்படம் மிக வித்தியாசமான திரைக்கதை. ஒரு ஆங்கில படத்தை பார்க்கறது மாதிரி இருக்கும் அந்த படத்தினுடைய டேக்கிங் எல்லாம். அந்த படத்தினுடைய திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைக்கதை. இப்படி பல வகையில சாதனை புரிந்த அந்த மகா கலைஞன் இன்றைக்கு நம்ம இடையே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் தான் ஏற்படுது. தமிழக அரசு மரியாதையோடு அவருடைய நல்லடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் சார். உங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே ஏற்கப்பட்டு விட்டது. தற்போது முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி கொடுக்கப்பட கூறியிருக்கிறது.